இந்த மே என்ற வார்த்தைக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்குன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. மேக்கு ஒன்றிற்கும் மேலான அர்த்தங்கள் இருக்கு. இப்போ வேர் இஸ் த புக், புஸ்தகம் எங்கே இருக்கு. இட் மே பி இன் த பெட்ரூம், அது பெட்ரூம்ல இருக்கலாம், இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம். இதுதான் ஒரு அடிப்படையான ஒரு அர்த்தம் மேக். இதுதான் நம்ம படிச்சிருக்கோம் ஸ்கூல்ல. இட் மே பி இன் த பெட்ரூம்னா பெட்ரூம்ல இருக்கலாம், இல்லை இல்லாமையும் இருக்கலாம். வேர் இஸ் குமார், குமார் எங்கே இருக்கான். ஹி மே பி பிளேயிங், அவன் விளையாடி கொண்டு இருக்கலாம், விளையாடாமலும் இருக்கலாம். அப்போ ஹி மேனா அதுதான் அர்த்தம். இது ஒரு அர்த்தம் தான். இன்னொரு அர்த்தம் எப்படின்னாக்கா ஒரு அனுமதி கொடுப்பது. இப்போ மே ஐ சிட் டவுன்னு கேட்குறோம். நம்ம ஒரு இடத்துக்கு போய் நான் உட்காரலாமான்னு கேட்குறோம். மே ஐ சிட் டவுன்னா கீழே, டவுனுங்கிற வார்த்தை வந்திருக்கிறதுனால கீழே உட்காரலாமான்னு அர்த்தம் கிடையாது. மே ஐ சிட் டவுன்னா உட்காரலாமா, அவ்வளோதான். மே ஐ சிட்டுன்னு கூட கேட்கலாம். மே ஐ சிட்டுன்னு கேட்கலாம், மே ஐ சிட் டவுன்னு கேட்கலாம், ரெண்டுமே கேட்கலாம். அப்போ அவங்க பதில் சொல்கிறாங்க யூ மே சிட் டவுன் அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. ஓ யூ மே சிட் அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்கள் உட்காரலான்னு தான் அர்த்தம். யூ மே சிட்னா நீங்கள் உட்காரலாம், நீங்கள் உட்காரலாம், இல்லாமல் உட்காராமலும் இருக்கலாம் என்ற ஒரு அர்த்தம் அங்கே வராது. இப்போ மேக்கு அந்த இடத்துல உட்காரலாம் அல்லது உட்காராமல் இருக்கலாம் என்ற அர்த்தம் கிடையாது. உட்காரலாம் என்றுதான் அர்த்தம். யூ மே சிட்னா நீங்கள் உட்கார்ந்துக்கலாம். மே ஐ கோ நவ், நான் இப்பொழுது போகலாமா. அப்போ யூ மே கோ, நீ இப்பொழுது போகலாம், அவ்வளோதான். அதில் நீ போனா போ, இல்லாட்டி வேண்டாம், அந்த அந்த அர்த்தம் கிடையாது. யூ மே கோ நவ்னா நீ இப்பொழுது போகலாம். அப்போ இந்த சூழ்நிலையை பொறுத்து இந்த ரெண்டுக்கும் அர்த்தங்கள் மாறுபடும். இப்போ ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட கேட்குறாரு, வேர் இஸ் த ஃபைல், அந்த ஃபைல் எங்கே. யூ மே கெட் இட் ஃப்ரம் குமார், நீ குமாரிடம் வாங்கிக்கொள். இந்த இடத்துல யூ மே கெட் இட் ஃப்ரம் குமார் சொல்லும்போது நீ குமாரிடம் வாங்கிக்கொள்ன்ற ஒரு அர்த்தம் தான். ஆனால் அது அந்த இடத்துல அந்த சூழ்நிலையும் அவங்க நம்ம சொல்லக்கூடிய அந்த துணியையும் பொறுத்தா இருக்கு. யூ மே கெட் இட் ஃப்ரம் குமார், குமார் மே பி ஹேவிங் இட் அப்படின்னு சொல்லும்போது அவங்ககிட்ட இருக்கலாம், இல்லாட்டி இல்லை. அதே சமயத்தில் யூ மே கெட் இட் ஃப்ரம் குமார் அப்படின்னு சொன்னோம்னாக்கா நீங்கள் குமார்கிட்ட வாங்கிக்கலாம், அந்த ஒரு அர்த்தம் தான் வரும். இப்போ நம்முடைய துணியை பொறுத்து அதனுடைய அர்த்தம் மாறும். அப்புறம் அந்த சூழ்நிலை பொறுத்து, எழுத்தில் நம்ம எழுதும் போது எப்படி கண்டுபிடிக்கணும், அந்த சூழ்நிலையை பொறுத்து அது மாறும். இப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸில் அந்த டீச்சர் சொல்கிறாங்க குழந்தைங்கள்கிட்ட, வி மே கோ டு த ஜூ டுடே. ஒரு வேளை நம்ம இன்னைக்கு ஜூவுக்கு போகலாம், போனாலும் போகலாம், இல்லாமலும் இருக்கலாம். அப்போது அவங்க அப்போ சொல்கிறாங்க, லெட் மீ ஆஸ்க் த பிரின்சிபல், நான் போய் பிரின்சிபல் கிட்ட கேட்டு வர்றேன். இப்போ கேட்டு வராங்க. அப்போ அப்புறம் சொல்கிறாங்க, த பிரின்சிபல் சேஸ் வி மே கோ டு த ஜூ டுடே, நாம் இன்றைக்கு ஜூவுக்கு போகலாம் என்று பிரின்சிபல் சொல்லிட்டாரு. அப்போ வி மே கோ டு த ஜூல இந்த இடத்துல நம்ம போகலாம், அந்த அர்த்தம் தான். நம்ம முதல்ல வி மே கோ டு த ஜூ டுடே அப்படின்னு சொல்லும்போது ஒரு வேளை போகலாம், இல்லாமல் இருந்தால் போகாமலும் இருக்கலாம்னு அவங்க பேசிக்கிட்டாங்க. அந்த டீச்சர் சொன்னாங்க. ஆனால் அவர் அனுமதி கொடுத்துட்டாருன்னு சொல்லும்போது வி மே கோ டு த ஜூனா நாம் போகலாம். ஆனால் இந்த மேங்கிறது எப்பவுமே இருக்குமா இல்லையா, அந்த நிலைமையில கிடையாது, எப்பவுமே கிடையாது. சில சமயங்களில் அனுமதி வழங்குவதற்கும், சில சமயங்களில் நம்ம ஒரு டைரக்ஷன் கொடுக்குறது, நம்ம இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் இந்த மேன்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். இந்த வித்தியாசம் தெரியலன்னா நம்ம ஒருத்தர் நம்மக்கிட்ட யூ மே சிட் டவுன் சொல்லும்போது ஒருவர் நம்ம உட்கார சொல்கிறாரா, இல்லாட்டி ஒரு திட்டமாக ஒரு சொல்லலையே நான் உட்காரலாமா வேண்டாமா அப்படியான சந்தேகங்கள்லாம் வந்துடும். அந்த மாதிரி சந்தேகமெல்லாம் வேண்டாம். யூ மே சிட் டவுன்னா நீங்கள் உட்காரலாம். யூ மே சப்ஸ்கிரைப்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். யூ மே ஷேர்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம். யூ மே லைக்னா நீங்கள் லைக் பண்ணலாம். யூ மே ப்ரெஸ் த பெல் பட்டன்னா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.